சுதா நிதிஷ். இன்னைக்கு என் ஃப்ரெண்டு ஸ்ரீவள்ளி அவங்களோட ஸ்பெஷல் காராமணி வெள்ளை காராமணி தோசை பண்ண போகிறோங்க. அதுக்கு என்னென்ன தேவையான பொருள்ங்கிறத பார்க்கலாம். இதுக்கு தேவையான பொருள் 1 கப்பு காராமணி, 1/4 கப்பு பச்சரிசி. முதல் நாள் நைட்டே ஊற வச்சிருங்க. ஊற வச்ச அரிசி காராமணியோட நெக்ஸ்ட் டே மார்னிங்கு ஒரு 2 பச்சை மிளகாயை எடுத்து இது மாதிரி கட் பண்ணிக்கோங்க. 1 ஸ்பூன் சீரகம், ஒரு இன்ச் அளவுக்கு இஞ்சி எடுத்துக்கோங்க. இதெல்லாம் சேர்த்து மொத்தமாக மிக்சி ஜாரில் போட்டு நைஸாக அரைச்சிக்கோங்க. மாவை மிக்சியில் போட்டு நம்ம அரைச்சி எடுத்தாச்சு. இப்போ நம்ம தோசை போடலாம். ஸ்டவ் ஆன் பண்ணி தோசை பேனில் இப்போ தோசை பேன் சூடாயிடுச்சுங்க. இப்போ தோசை ஊற்றலாம். இது ப்ரோட்டீன் ரிச்சுங்க, அதனால நீங்கள் தாராளமாக சாப்பிடலாம். மிக்சியில் அரைச்சி இம்மீடியட்டாகவே இதை நம்ம தோசை ஊற்றி சாப்பிட்லாங்க. திருப்பி இதை புளிக்க வைக்கணும்னு அவசியம் கிடையாது, ஏன்னா இது முதல் நாள் நைட்டே ஊறிடுச்சு. ஸோ திருப்பி புளிக்க வைக்க அவசியம் கிடையாது. நீங்கள் கொத்தமல்லியும் கூட சேர்த்து போட்டு அரைக்கலாம். இது மேலே வெங்காயத்தையும் கொத்தமல்லியும் கலந்த இதை இது மேலே போடலாம். கேரட்டையும் திருவி இது மேலே போடலாங்க, அதுவும் நல்லா தான் இருக்கும். இது கொஞ்சம் வேகணும், கொஞ்சம் மெதுவாக தான் வேகும். தோசை ஒரு சைடு வெந்துருச்சு. இப்போ திருப்பலாம். ஒயிட் காராமணி தோசை ரெடி ஆயிடுச்சுங்க. இதுக்கு நீங்கள் ஒரு வெங்காய சட்னியோ தேங்காய் சட்னியோ இல்லை தக்காளி சட்னியோ எதை வச்சு சாப்பிட்டாலும் நல்லா இருக்குங்க. ப்ளைனாக நீங்கள் தோசை கூட சாப்பிட்லாம், அதுவும் டேஸ்ட்டாக இருக்கும். ஒரு பொடி வச்சு கூட சாப்பிடலாம். இது பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.